வாழ்த்துதலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ கிருபையினால் ஒவ்வொரு நாளும் தபசு நாட்களை முன்னிட்டு தேவ வார்த்தையை சிந்திக்க அவர் கொடுக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். கடந்த 20 நாட்கள் தேவ வார்த்தையை நாம் தியானித்திருக்கிறோம். இந்த 21ஆம் நாள் ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக சுட்டிக்காட்டி, நம்ம ஆழமான வார்த்தைகளை தியானிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதத்தில் உள்ள வார்த்தையை அனுதினமும் அதை வாசித்து கொஞ்சம் அதை யோசித்தாலே போதும். இதை நம்ம ஒரு சடங்கு போல யோசிக்கவில்லை. ஒரு பக்தியின் வாழ்க்கை நமக்கு தேவை. ஒரு பரிசுத்தமான ஜீவியம் தேவை. சோதனைகள் உண்டுதான், சோர்வுகள் உண்டுதான். எல்லா விதத்திலும் தாக்குதல்கள் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவராகிய தேவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு நமக்கு எழுதி வைத்திருக்கிறதினால், அவர் தம்முடைய ஊழியர்கள் மூலம் பேசுகிறதினாலே இந்த வார்த்தைகளை வாசிக்க, கேட்க, தியானிக்க, சிந்திக்க, ஒப்பு கொடுக்க நம்ம அர்ப்பணித்து வாழும்போது ஒரு பக்கம் பாடுகள், பிரச்சனைகள் அவைகளும் மாறும். இன்னொரு பக்கம் பாவங்கள், அசுத்தங்கள் நம்மை விட்டு நீங்குவதற்கு ஆண்டவரே கிருபை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவருடைய மரணத்தை ஒட்டிதான் இந்த நாட்களில் அவருடைய வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கிறோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வரைக்கும் உள்ள வார்த்தைகளை வாசிக்கிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்குட்பட்டு இருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. என்ன சொல்றாரு? ஆண்டவர் பிரமாணத்தை கொடுத்தார். அந்த பிரமாணத்தை கை கொள்ளணும். பிரமாணத்தை கை கொள்ளணும். சிலர் கை கொண்டு வாழ்ந்தாங்க. பழைய உடன்படிக்கையில், மோசே காலங்களில் நியாயப்பிரமாணம். ஆனா அதுல சொல்லப்பட்டதை அதை செய்யாம, அதை நிலைத்திருக்காம விலகி போனால் சாபம், சபிக்கப்பட்ட ஒரு அனுபவம். ஆசீர்வாதம் இல்லாம ஆசீர்வாதத்தை இழந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை என்பதை அந்த வசனம் கலாத்தியர் 3:10 குறிப்பிடுகிறது. 11ஆம் வசனம் பாருங்கள். நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறது இல்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. தெளிவா அந்த வார்த்தை சொல்லுது. பிரமாணம் ஒரு மனுஷனை நல்லது கெட்டது பார்த்து வாழ, வழி விலகி போகக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் வச்சிருக்கிறார் ஒரு ஒழுங்குமுறை. ஆனா இதனாலே ஒருவர் நீதிமானாக மாறுவான் என்பது இந்த இடத்தில் தெளிவாக சொல்லுகிறது. ஆனா எப்படி நீதிமான் சொன்னா அதுக்கு தெளிவா வசனம் இருக்கு. விசுவாசத்தினால் நீதிமான். அது ஏராளமான வார்த்தைகள் வேதத்தில் உண்டு. வெளியரங்கமா சொல்லப்பட்டிருக்கு. நியாயப்பிரமாணத்தினால் ஒருவரும் நீதிமானாகிறது இல்லை. இன்னைக்கு எல்லாருமே நிறைய பேர் இதை கொஞ்சம் தர்க்கிக்கிறாங்க. நியாயப்பிரமாணம், பழைய பிரமாணம், புதிய பிரமாணம், அது அவருடைய புரிதலின்படி போகட்டும். ஆனால் பழைய காரியம் வேண்டான்னு தான் சொல்றாரு. அப்போ அதே வார்த்தை கீழே சொல்லியிருக்கு. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. இப்ப விசுவாசத்தை முக்கியப்படுத்துகிறார். பழைய பிரமாணத்தை நீ பிடிச்சுக்கிட்டு தொங்காதீங்க. ஆனா புதிய வார்த்தை என்ன? கொஞ்சம் விசுவாசத்துல வளருங்க. விசுவாசத்தினால்தான் நீதிமான் பிழைப்பான் என்று. 12ஆம் வசனம். நியாயப்பிரமாணமோ விசுவாசத்துக்குரியது அல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். விசுவாசத்துக்கு காரணம் அல்ல, ஆனால் அந்த பிரமாணத்தை கை கொண்டால் அவன் பிழைக்க முடியும் என்பதாக கூறுகிறார். 13ஆம் வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி. என்ன சொல்லியிருக்கு பாருங்க. பழைய ஏற்பாட்டில் என்ன பண்ணுவாங்க? பிரமாணத்தை மீறுறவங்க, ஒரு குற்றவாளி என்று கருதப்படுறவங்க, அவங்கள மரத்துல தூக்கி போடுவாங்க.
மரத்துல தூக்கி போட்டு அல்லது சிலுவையில் அறைந்து, பழைய ஏற்பாட்டில் சிலுவை என்று அல்ல, ரோமர் ஆளுகையில் இப்படி பல காலகட்டங்களில் சிலுவை உண்டு. ஆனா மரத்துல தூக்கி போடுவாங்க, சபிக்கப்பட்டவங்கன்னு சொல்லியிருக்கு. ஆனா கிறிஸ்து நமக்காக சாபமாகி, கிறிஸ்து நமக்காக சாபமாகி, அப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு? கிறிஸ்து சிலுவையில் தொங்கினார், சிலுவையை ஏற்றுக்கொண்டார், சிலுவையை சகித்தார். சிலுவை என்பது கொடூர தண்டனை. இந்த சிலுவையில் அவர் தொங்குவதற்கு அவசியமே இல்லை. ஏன்னா எந்த விதமான பிரமாணத்தை அவர் மீறல. அவர் நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரவில்லை, நியாயப்பிரமாணத்தை அவர் நிறைவேற்றினார். ஓய்வு நாளெல்லாம் கை கொண்டார். வேதாகமத்தில் பார்க்கும்போது அவர் எந்த இடத்திலும் அவருடைய அந்த பிரமாணம் கொடுத்தவரே அவர்தான். அவர் எப்படி மீறி போக முடியும்? அவர் மீறி போகவில்லை. ஆனா என்ன பண்ணினார்னா, மனுஷன் தவறு செய்யும் போது சாபம் அவனுக்கு வருகிறது. ஆனால் ஆண்டவர் அந்த சாபத்தை தான் ஏற்றுக்கொள்வதற்கு சிலுவைக்கு போக வேண்டிய நிலை. கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இப்ப நாமெல்லாம் புறஜாதிகள், பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. ஆனா அந்த தெய்வத்தை நாம ஏற்றுக்கொண்டோம். இந்த வார்த்தையை நாம விசுவாசிக்கிறோம். யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தின் 10, எப்படி எனில், ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும், நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்டதான எல்லா காரியத்தையும் கடைபிடித்தாலும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாயிருப்பான். 10ன்னு சொன்னா 10 நிறைவேற்றணும். ஒரே ஒரு காரியம் தப்பு பண்ணிட்டா கூட அது குற்றம், அவன் குற்றவாளியாய் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் பாருங்கள். உபாகமம் 27ல ஒரு வசனம் இருக்கிறது. 27, 26ஆம் வசனம். 27, 26. இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம் கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன். நியாயப்பிரமாண ஆண்டவர் கொடுக்கிற அந்த வார்த்தைய கை கொண்டு அந்த வாழ்க்கையில பின்பற்றி வாழாதவன் சபிக்கப்பட்டவன் என்பதாக அங்கு கூறுகிறார். ஆனால் மார்க் 10:45 பாருங்க, ஆண்டவர் வந்தது மீட்பதற்காக வந்தார். ஆண்டவர் என்ன செஞ்சார்? அந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து அவர் அந்த சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் மீட்பை தந்தார் என்று மார்க் 10:45 சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 6:10, 19, 20 நீங்க பார்த்தால், அவர் இரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்தார். சிலுவையிலே அவர் மரிக்கும் போது அந்த சாபத்தை ஏற்றுக்கொள்ளும் போது ரத்தம் சிந்தப்பட்டது. அப்ப அந்த ரத்தத்தை நாம விசுவாசித்து அதிநிமித்தம் இப்பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். 7ஆம் அதிகாரம் 23, 1 கொரிந்தியர் 7:23 படிக்கும் போது, நாம் இப்படி அவருடைய இரத்தத்தால் கரையத்திற்கு கொல்லப்பட்டபடியினால் நாம் மீண்டும் நியாயப்பிரமாண அடிமைத்தனத்துக்கு போவதில்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் தான் ஏற்றுக்கொண்டு நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய வார்த்தை. எனவே சாபத்துக்குள்ளே இருந்தவர்களை ஆசீர்வாதத்திற்குள் வருவதற்கு இயேசு கிறிஸ்துவின் மரணம் காரணமாய் காணப்பட்டது. எனவே இப்படிப்பட்ட அந்த மரணத்தை சிந்தியுங்கள். உங்கள் சாபத்தை கர்த்தர் நீக்குவார், உங்கள் பாவத்தை மன்னிப்பார், உங்கள் பாவத்தை நீக்கி விடுவார். ஆனால் விசுவாசத்தோடு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து இனி பாவம் செய்யாதபடிக்கு வாழ்க்கையை காத்து கொள்ளுவோம். தெய்வம் உங்கள் ஒவ்வொருவரையும் அற்புதமாய் வழி நடத்துவாராக. ஆமென்.